அன்று காலை மணி சரியாக 6. வெளியே இன்னும் இருட்டு முழுமையாக விலகவில்லை. ஆனால் வானத்தின் ஒரு மூலையில் மெல்லிய வெளிச்சம் எட்டி பார்க்க தொடங்கியிருந்தது. அந்த அதிகாலை அமைதியில் பறவைகளின் மென்மையான கீச்சொலி மட்டும் என் காதுகளில் விழுந்தது. வீட்டிற்குள் ஒரே நிசப்தம். அந்த பழைய கடிகாரத்தின் டிக் டிக் சத்தமும் மெதுவாக சுழலும் மின்விசிறியின் ஓசையும் அந்த அமைதியை கலைத்து கொண்டிருந்தன. 70 வயதான எனக்கு தூக்கம் கலைந்துவிட்டது. என் முகத்தில் ஒருவித நிம்மதி. மெதுவாக கட்டிலிலிருந்து எழுந்து பக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த என் மனைவி மலர்வேலியை பார்த்தேன். மலர், மலர், எழுந்திரு, மணி 6 போகுது. நான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து விடுகிறேன் என்றேன் மெதுவான குரலில். அவள் கண்களை திறக்கவில்லை. நான் கூப்பிட்ட குரல் கேட்டதும் லேசாக தலையை அசைத்து ஒரு கழித்து படுத்தபடி, சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் இப்பவே எழுந்து விடுகிறேன் என்றாள். நான் அவளை ஒரு நொடி பாசத்தோடு பார்த்தேன். கிளம்ப போன என் கால்கள் தடுமாறின. மீண்டும் திரும்பி அவளிடம் சொன்னேன், அப்புறம் கேளு மலர், நேற்று ராத்திரி பால் ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்க. நான் வரும்போது கடையில் சூடாக ஜிலேபி வாங்கிக்கிட்டு வரேன். நீ எழுந்து பாலை மட்டும் காய்ச்சி வை, சரியா? கண்களை திறக்காமலேயே அவள் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. தூக்கத்திலும் நான் சொன்ன அந்த பாசமான வார்த்தைகளை அவள் ரசிப்பது எனக்கு புரிந்தது. அந்த நொடிதான் என் அன்றைய நாளின் மிக அழகான தொடக்கம். கதவோரத்தில் இருந்த என் பழைய பையை எடுத்துக்கொண்டேன். அது காய்கறி வாங்க பயன்படுத்துவதுதான். கதவை திறந்ததும் குளிர்ந்த அதிகாலை காற்று என்னை வருடியது. லேசான கூன் விழுந்த தோள்கள் என்றாலும் ஒரு விதமான தன்னம்பிக்கையோடு என் நடைபயிற்சியை தொடங்கினேன். ஆனால் அந்த விடியலின் இனிப்பில் என் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு கசப்பான விஷயம் கலந்திருக்கிறது என்று அந்த நிமிடம் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. சாலையோரம் லேசான புகை எழுந்து கொண்டிருந்தது. நெய்யின் மனமும் சர்க்கரை பாகின் இனிப்பும் காற்றில் தவழ்ந்து வந்தன. அது ஊரிலேயே மிகவும் பிரபலமான ஜிலேபி கடை. அதிகாலையிலேயே அங்கே கூட்டம் அலைமோத தொடங்கியிருந்தது. நானும் வரிசையில் போய் நின்றேன். கடையின் உள்ளே பொன்னிறமாக வெந்து கொண்டிருந்த அந்த ஜிலேபிகளையே என் கண்கள் பார்த்து கொண்டிருந்தன. தம்பி, ஒரு 1/2 கிலோ ஜிலேபி கொடுப்பா, நல்லா மொறுமொறுன்னு சூடாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பையிலிருந்து பணத்தை எடுத்தேன். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. என்ன அருள், என்ன விசேஷம்? காலையிலேயே சூடா ஜிலேபி பார்சலா? பலே பலே என்றார். நான் திரும்பி பார்த்தேன். அங்கே நின்றது என் பழைய நண்பனும் பக்கத்து வீட்டுக்காரருமான ரத்தினம். கையில் ஒரு பையோடு சிரித்து கொண்டிருந்தார். அப்படியெல்லாம் இல்லைப்பா, உனக்கே தெரியும், நான் இதையெல்லாம் அவ்வளவு தொடமாட்டேன்னு என்றேன் சிரித்தபடி. அப்புறம் இந்த ஜிலேபி யாருக்கு என்று ரத்தினம் என் கண்களை பார்த்து சிரித்தார். நான் புன்னகையோடு சொன்னேன், உன் அண்ணி மலர்வெளி நேற்று ராத்திரி பால் ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. அதுதான் வர்ற வழியில் வாங்கிக்கிட்டு போகலாம்னு வந்தேன், அவளுக்காகத்தான். ஓ, இது பழைய காதல் பாசமா என்று ரத்தினம் வாய்விட்டு சிரித்தார். இந்த வயதில் அவள் ஆசைப்படுறத செஞ்சு தரதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குமுல்ல என்று பையை வாங்கியபடி கிளம்பினேன். சரி ரத்தினம், சாயங்காலம் சாவடியில் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த சூடான ஜிலேபி பார்சலை தூக்கி கொண்டு விறுவிறுப்பாக வீட்டிற்கு திரும்பினேன். மலர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்துட்டா இன்னைக்கு நாள் முழுசும் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்தபடி வீட்டின் கதவை திறந்தேன். ஆனால் அந்த ஜிலேபியின் இனிப்பு என் வீட்டை இனிமையாக்குமா? அந்த கதவுக்கு பின்னால் ஒரு கோரமான உண்மை எனக்காக காத்திருக்கிறதா? நான் ஆசையோடு உள்ளே நுழைந்தேன். மலர், இந்தா பாரு, சூடான ஜிலேபி வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தேன். ஆனால் உள்ளே எந்த அசைவும் இல்லை. ஜிலேபி பையை மேஜை மீது வைத்துவிட்டு நேராக அறைக்குள் போனேன். மலர்வேலி நான் காலையில் விட்டு சென்றது போலவே இன்னும் அப்படியே படுத்திருந்தாள். நான் லேசாக செல்லமாக சலித்து கொண்டேன். என்ன மலர் இது, இன்னும் நல்லா தூங்குற? இன்னைக்கு எழுந்திருக்கிற எண்ணமே இல்லையா என்று கேட்டபடி அவள் அருகில் அமர்ந்தேன். இந்தா பாரு, சூடா ஜிலேபி, எழுந்திரு என்று சொல்லி அவள் கையை தொட்டு அசைக்க முயன்றேன். ஆனால் நான் அவளை தொட்ட அந்த நொடி அவள் கை அப்படியே தளர்ந்து கட்டிலின் ஓரத்தில் சரிந்தது. என் கைகள் அப்படியே உறைந்து போயின. என் முகத்தில் இருந்த புன்னகை காணாமல் போனது. ஒரு நொடி எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. மலர், மலர், எழுந்திரு மலர், வேடிக்கை காட்டாதே. என் குரல் இப்போது நடுக்கத்தில் தழுதழுத்தது. அவளுடைய முகத்தை என் பக்கம் மெல்ல திருப்பினேன். அந்த முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு மெல்லிய சூடு இல்லை. ஒரு சிறு புன்னகை இல்லை. வெறும் பயங்கரமான அமைதி மட்டுமே அங்கே குடிகொண்டிருந்தது. மலர், இந்த விளையாட்டு வேணாம். இந்தா பாரு, உனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். எழுந்து வா, நானே பாலை காய்ச்சி தரேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவளுடைய கைகளை மீண்டும் ஒரு முறை பற்றினேன். ஆனால் அந்த கைகள் இப்போது வெறும் ஜடமாகி போயிருந்தன. என் மலர் என்னை விட்டு வெகு தூரம் போய் சேர்ந்து விட்டாள்.
இல்லை மலர், இப்படி போகாதே. ஒரு முறை என்னை பாரேன். என் குரல் விம்மலாக மாறியது. அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு நிசப்தம் பரவி இருந்தது. அது வெறும் அமைதியல்ல, என் இதயத்தையே கிழிக்கும் மரண ஓலம். மேஜை மீது இருந்த அந்த ஜிலேபி பார்சல் இப்போது தன் இனிப்பை இழந்திருந்தது. என் வாழ்க்கையின் சுவையையே யாரோ பிடுங்கிக் கொண்டது போல உணர்ந்தேன். மலரின் உயிரற்ற உடலை என் கைகளில் ஏந்தியபடி என் முழு உலகத்தையும் கடைசி முறையாக அணைத்து கொள்ள போராடினேன். மலர் எப்படி என்னை விட்டுட்டு போன? முழங்காலிட்டு அவள் முன்னால் அமர்ந்திருந்தேன். கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தன. நடுக்கத்தோடு என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு மூச்சும் என் நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று உடைவது போல் கதறியது. அவளுடைய முகத்தை மெல்ல வருடினேன். இப்போதும் ஒரு நப்பாசை. அவள் சற்றென்று கண்ணை திறந்து, என்னங்க இப்படி பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை என்று சொல்லி விடுவாள் என்று. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சுவரை பிடித்து கொண்டு ஒரு வழியாக எழுந்தேன். கால்களில் உயிர் இல்லை. யாரிடமாவது சொல்ல வேண்டும், யாரையாவது கூப்பிட வேண்டும் என்ற தவிப்பு மட்டும் நெஞ்சில் இருந்தது. தள்ளாடும் நடையோடு வாசலுக்கு வந்து மேலே இருக்கும் என் மகன் சுமித்தை கூப்பிட்டேன். சுமித், சுமித், கொஞ்சம் கீழே வாயேன். உங்கள் அம்மா மலர் எந்திருக்க மாட்டேங்கிறாப்பா. மேலே மின்விசிறி சத்தத்திற்கு நடுவே என் மகனின் குரல் கேட்டது. எரிச்சலோடு கத்தினான். இப்போ என்னப்பா ஆச்சு? காலையிலேயே நிம்மதியாக கூட தூங்க விட மாட்டீங்களா? ஏன் இப்படி கத்துறீங்க? என் மகன் ஓடி வருவான் என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கே வெறும் சத்தம் மட்டும்தான் வந்தது. அக்கறை இல்லை. உங்க அம்மா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா சுமித். நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டேன். இந்த வார்த்தைகள் என் தொண்டையிலேயே அடைத்து கொண்டன. சுவரை பிடித்து கொண்டு அப்படியே நின்றேன். சிறிது நேரம் கழித்து சுமித் கீழே இறங்கி வந்தான். அவன் முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை. மாறாக ஒருவித சலிப்புதான் இருந்தது. நேராக வந்து மலரை பார்த்தான். இனிமே இதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லையப்பா. அம்மா இந்த உலகத்தில் இல்லை, அம்மா செத்துட்டாங்க என்று ஒரு அந்நியனைப் போல சொன்னான். என் வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. ஆனால் என் கண்ணீர் ஒவ்வொன்றும் மௌனமாக அலறியது. மலர், நீ இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப்போறேன்? அப்போது பின்னடியே என் மருமகள் சீமா வந்தாள். கலைந்த தலைமுடி, கையில் மொபைல் ஃபோன், இன்னொரு கையில் பாதிகளை ஒட்டி தன் மாமியாரை பார்த்துவிட்டு ஒரு நக்கல் சிரிப்புடன் சொன்னாள். என்ன, மாமியார் இன்னும் எழுந்திருக்கலையா? செத்துட்டாங்களா? சரி, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இனிமே தினமும் அவங்க பண்ணுற நாடகத்தை பார்க்க வேண்டியதில்லை. என் கண்கள் இப்போது மலரை விட்டுவிட்டு சீமாவை பார்த்தன. ஆனால் என் கண்களில் ஒளி இல்லை. 1000 கேள்விகள் நிறைந்த ஒரு மௌனம் மட்டுமே இருந்தது. மேஜை மீது இருந்த அந்த ஜிலேபி பார்சல் இப்போது முற்றிலும் குளிர்ந்து போயிருந்தது. அந்த பையிலும் இனிப்பு இல்லை, இந்த வீட்டிலும் இனிப்பு இல்லை. நான் அழுவதை பார்த்த சுமித் சொன்னான். அப்பா, முதல்ல இந்த அழுகையை நிறுத்துங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு சடங்கு வேலையை பாருங்க. சீக்கிரம் முடியுங்க. எனக்கு மதியம் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என் உடல் நடுங்கியது. உங்க அம்மாடா அவ, கொஞ்சம் கூடவா இரக்கம் இல்லாமல் பேசுகிற என்றேன். சுமித் முகத்தில் ஒரு சிறு சலனம் கூட இல்லை. இப்போ எதுக்கு இந்த எமோஷனல் ட்ராமா பண்ணுறீங்க? எல்லோரும் ஒரு நாள் போக வேண்டியது தான். அம்மா போயிட்டாங்க, அதனால் அழுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு ஒன்றும் குழந்தை வயசு இல்லை இப்படி அழுறதுக்கு என்று கிண்டலாக சொன்னான். சீமாவும் இடவில்லை. அப்புறம் ஒன்று, எங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு குளிச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுறதுக்கு எல்லாம் நேரம் இல்லை. சாயங்காலம் நான் பார்லர் போகணும். என் தோழி பாயல் கல்யாணம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிங்க என்றாள். வாழ்நாள் முழுவதும் என் சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்ட என் துணையை பார்த்தேன். தன் பிள்ளைகளின் இந்த கல் நெஞ்சத்தை பார்க்கக்கூடாது என்றுதான் அவள் கண்களை மூடிக்கொண்டாளோ. சிறிது நேரத்தில் பக்கத்தை விட்டு பெண்கள் வந்தார்கள். அருளையா, மலர் அக்காவுக்கு என்ன ஆச்சு என்று ஒருத்தி கேட்டாள். காலையிலிருந்து எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே உறங்கிட்டாய் என்று மெதுவாக சொன்னேன். யாரோ ஒருத்தி அவள் முகத்தில் வெள்ளை துணியை போர்த்தினாள். அங்கே யாரும் அளவில்லை. நான் மட்டும் ஒரு மூலையில் ஜடம் போல அமர்ந்திருந்தேன். அந்த வெள்ளை துணியோடு சேர்த்து என் உலகமே மறைந்து போனது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. சுமித் வேக வேகமாக உள்ளே வந்தான். அங்கிருந்த 2 பேரை பார்த்து, ஏங்க சீக்கிரம் தூக்குங்க, ஆம்புலன்ஸ்காரன் வெளியே காத்துக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு என்று கத்தினான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் நெஞ்சு பதறியது. மெல்ல தலையை திருப்பி அவனை பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் மலர் இங்கேயே இருக்கட்டுமேப்பா என்று தழுதழுத்தேன். பக்கத்தில் இருந்த சீமா எரிச்சலோடு கத்தினாள். இப்போ என்ன பண்ண போறீங்க? இங்கேயே வச்சிருந்தா வேற எங்கேயும் சடங்கு நடக்காதா? என்ன டிராமா பண்றீங்க நீங்க என்று சொல்லிவிட்டு வெளியே இருந்த பெண்கள் கூட்டத்திற்கு நடுவே போய் உட்கார்ந்து கொண்டாள். அங்கே போய் அவள் அழுகிற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தை ஆரம்பித்தாள். அப்போது பக்கத்து வீட்டு பெரியம்மா என் அருகில் வந்து அமர்ந்தார்.
அருள், மலர் ரொம்ப தங்கமானவாப்பா. நேற்று ராத்திரி கூட அவளை பார்த்தேன். அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசினா. திடீர்னு இப்படி எப்படி ஆச்சு என்று கேட்டார். நான் எதுவும் பேசவில்லை. என் கண்கள் வறண்டு போயிருந்தன. கண்ணீரும் கூட தீர்ந்து போயிருந்தது. அப்போது ரத்தினம் வந்தான். என் தோளில் கை வைத்து, உன் மனசு எவ்வளவு துடிக்கும்னு எனக்கு தெரியுமப்பா என்று ஆறுதல் சொன்னான். மலரை விட்டு பிரிந்து இன்றுடன் 8 நாட்களாகிவிட்டன. அந்த வீட்டின் மௌனம் மெல்ல மெல்ல எனக்கு பழகி போனது. ஒவ்வொரு சுவரிலும் மோதி எதிரொலிக்கும் அந்த அமைதியை தவிர இப்போது அந்த வீட்டில் யாரும் இல்லை. இன்றும் நான் வழக்கம் போல எழுந்தேன். ஆனால் என் கைகளில் துண்டு இல்லை. மலரின் புகைப்படம் இருந்தது. 4 நாட்களுக்கு முன்னால் சுடுகாட்டில் அவளுடைய தலைமாட்டில் வைக்கப்பட்டிருந்த அதே படம். என் மனைவியின் நினைவாக என்னிடம் எஞ்சியிருந்த கடைசி பொருள் அதுதான். நடுக்கத்தோடு அந்த புகைப்படத்தை எடுத்தேன். மெல்ல வருடிவிட்டு என் தலையணைக்கு பக்கத்திலேயே வைத்தேன். மலர் இப்போதும் அங்கேதான் இருக்கிறாள். ஆனால் பேச மாட்டாள் என்று எனக்கே சமாதானம் சொல்லிக்கொண்டேன். கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தேன். மணி 6:30. இந்த நேரத்தில்தான் மலர் எழுந்து எனக்காக டீ போட போவாள். ஒரு நீண்ட பெருமூச்சு என் நெஞ்சிலிருந்து வந்தது. ஏதோ ஒரு பாரம் குறையவே மாட்டேன் என்கிறது. திடீரென என் நினைவில் ஒரு காட்சி வந்து போனது. அது மங்களாக இருந்தாலும் என் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. அன்று காலை மலரை எழுப்ப முயன்ற போது அவளுடைய கைகள் கனமாகவும் அவளுடைய நகங்கள் நீல நிறமாகவும் இருந்தன. ஆமாம், நகங்கள் நீளமாக இருந்தது எனக்கு நன்றாக தெரிகிறது. மூச்சு நின்றது. பயம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய குழப்பம். நிஜமாகவே நகங்கள் நீளமாக இருந்ததா? இல்லாவிட்டால் என் பிரமையா? அந்த அறையின் அமைதி இன்னும் ஆழமானது. மலரின் நினைவோடு சேர்த்து ஏதோ ஒரு சொல்லப்படாத உண்மையும் அந்த அறையில் தங்கிவிட்டது போல் இருந்தது. இல்லை, இதெல்லாம் என் கற்பனைதான். 4 நாட்களாக சரியாக தூங்காததால் என் மூளை இப்படி யோசிக்கிறது என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு எழுந்தேன். சமையலறைக்கு சென்றேன். மலர் போடுவது போலவே 2 கப் டீ வைத்தேன். எனக்கு ஒன்று, இன்னொன்று வழக்கம் போல மலருக்காக. பக்கத்தில் இருந்த காலியான நாற்காலியில் ஒரு கப்பை காதோடு வைத்தேன். அமைதியாக டீ குடித்தேன். எந்த புகாரும் இல்லை. மலர் இல்லாத இந்த வாழ்க்கையையும் நான் வாழ வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதே. மலர் போன பிறகு நான் இன்னும் மௌனமாகி போனேன். டீ போடுவது, செய்தித்தாள் படிக்கும்போது முன்னால் இருக்கும் காலியான நாற்காலியை பார்ப்பது, இதுதான் என் வாழ்க்கை. ஆனால் என் மௌனத்தை அந்த வீட்டில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு மாலை நேரம். பசி வயிற்றை கிள்ளியது. தள்ளாடும் நடையோடு சமையலறைக்குள் போனேன். மலர் இல்லாத அந்த சமையலறை எனக்கு அந்நியமாக தெரிந்தது. ஆனாலும் பசி தாங்காமல் பருப்பை வேக வைத்து அரிசியை கழுவினேன். நான் கிச்சடி செய்ய அடுப்பை பற்ற வைத்ததும் பின்னாலிலிருந்து சீமாவின் குரல் கத்தியது. மாமா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுமை இருக்கா? அப்படி என்ன பெரிய பசி வந்துடுச்சுன்னு நீங்களே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க. திரும்பி பார்த்தேன். கையில் மொபைலோடு சீமா நின்றிருந்தாள். அவள் கண்களில் கோபம் கொப்பளித்தது. வெளியே இருக்கிறவங்க என்னத்தானே திட்டுவாங்க. பாரு, மருமகள் மாமனாருக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறான்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனால் இவருக்கு ஒரு நிமிஷம் கூட பசி தாங்காதுன்னு யாருக்கு தெரியும்? எப்பவும் ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கணும் இவருக்கு. என் கைகள் அப்படியே நின்றன. கோபம் வந்தது. ஆனால் அவளிடம் வாய் கொடுக்க பிடிக்கவில்லை. சின்ன விஷயத்தை பெரிய ரகளையாக்கும் குணம் கொண்டவள் அவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னவென்றால், காலை முதல் நான் எதுவும் சாப்பிடவில்லை. மலர் போன பிறகு எனக்கு பசியே எடுப்பதில்லை என்றுதான் வயிறு கிளியது. நான் பருப்பை தாளிக்க போன போது சுமித்தின் குரல் கேட்டது. என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கத்துற சீமா? சீமா, என்ன ஆச்சு? சுமித்தின் குரல் கேட்டதும் அவள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ஆவேசமாக திரும்பினாள். என்ன ஆச்சா? உங்கள் கண்ணாலேயே பாருங்க. உங்கள் அப்பா சமையலறைக்குள்ளே புகுந்து அவரே கிச்சடி செஞ்சுருக்காரு. சமையலறையே இப்போ ரணகலமாக இருக்கு பாருங்க. பருப்பு சிதறி கிடக்கு. பாத்திரம் எட்டி பார்க்குது. நான் கஷ்டப்பட்டு சுத்தம் செஞ்சதெல்லாம் மண்ணாகி போச்சு. நான் அமைதியாக பாத்திரத்திலிருந்து கிச்சடியை எடுத்து கொண்டிருந்தேன். சுமித் என்னை ஒரு நிமிடம் பார்த்தான். பிறகு கோபத்துடன் கத்தினான். அப்பா, உங்களுக்கு அப்படி என்ன பெரிய பசி? கொஞ்ச நேரம் கூட பொறுமையாக இருக்க மாட்டீங்களா? நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த தட்டில் கிச்சடியை எடுத்துக்கொண்டு ஒரு துணியால் தட்டின் ஓரத்தை துடைத்துவிட்டு மௌனமாக என் அறைக்குள் சென்றேன். பின்னாலேயே சீமாவின் குரல் இன்னும் கூர்மையாக கேட்டது. இதெல்லாம் இனிமே சரிப்பட்டு வராது சுமித். தினமும் ஒரு புது நாடகம். இந்த வீட்டில் இதே கூத்து தான் நடக்கும்னா. சுமித் அவளை தடுத்தான். சீமா, இப்போ அமைதியாயிரு என்று சொல்லிவிட்டு மெல்ல ஜாடை காட்டி மேலே போ, இப்போ வேண்டாம் என்றான். சீமாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் சுமித்தின் முகம் கடுமையாக இருந்ததால் அவள் எதுவும் பேசாமல் மாடி படிக்கட்டுகளில் ஏறினாள். என் அறைக்கதவு அடைக்கப்பட்டது.
இனிமேல் யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எனக்கு தோன்றியது. வெளியே சுமித்தின் கண்கள் சிறிது நேரம் என் அறை கதவையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. அவன் மனதில் ஏதோ ஒரு திட்டம் அல்லது ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருந்தது. மலரை விட்டு பிரிந்து சில நாட்கள் ஆகிவிட்டன. வீடு அதேதான், ஆட்கள் அதேதான். ஆனால் ஒவ்வொரு மூலையும் இப்போது வெறுமையாக தெரிந்தது. அந்த இரவு ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. கடிகாரத்தில் நள்ளிரவு 2 மணி. ஜன்னல் வழியாக வந்த காற்று கூட என் உடலில் ஊசியாக குத்தியது. என் ஆத்மா தவித்தது. புரண்டு புரண்டு படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. கடைசியில் மெல்ல எழுந்து செருப்பை மாட்டிக்கொண்டு சத்தம் இல்லாமல் மாடி தோட்டத்திற்கு சென்றேன். அங்கேதான் என் மலரோடு எத்தனையோ இரவுகளை பேசிக்கொண்டே கழித்திருக்கிறேன். கதவை திறந்ததும் ஒரு மெல்லிய காற்று என் முகத்தை வருடியது. பழைய அடையாளம் தெரிந்து வந்துவிட்டீர்களா என்று கேட்பது போல இருந்தது. என் இதழ்களில் ஒரு புன்னகை அரும்பியது. அங்கே ஒரு மூலையில் அதே பழைய மர நாற்காலி எனக்காக காத்திருப்பது போல இருந்தது. அதை இழுத்து போட்டு அமர்ந்தேன். தலையை சாய்த்து வானத்தை பார்த்தேன். நிலா என்று முழுமையாக தெரிந்தது. பிரகாசமாக இருந்தது. ஆனால் அந்த ஒளியில் இப்போது புன்னகை இல்லை. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். கண்கள் தானாக கசிந்தன. பக்கத்தில் இருந்த காலியான நாற்காலியை பார்த்தேன். அங்கேதான் மலர் அமர்ந்திருப்பாள். பழைய நினைவுகள் அலை அலையாக வந்தன. பாருங்களேன், இன்னைக்கு நிலா எவ்வளவு தெளிவாக இருக்கு என்று என் தோளில் சாய்ந்து கொண்டு மலர் சொல்வாள். நான் அவளை பார்த்து சிரிப்பேன். ஆமாம், என் மலரோட சிரிப்பு அந்த நிலாவளையும் தெரியுது என்பேன். அவள் ஒரு மெல்லிய புன்னகையோடு, என்னைக்காவது என் சிரிப்பு போயிடுச்சுன்னா இந்த நிலா கூட உங்களுக்கு தனியாகத்தான் தெரியும் என்பாள். அன்று அவள் கைகளை பற்றி கொண்டேன். அந்த இரவு குளிர்ச்சியாக இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு கதகதப்பு இருந்தது. வானில் நிலா சிரித்தது. பூமியில் 2 இதயங்கள் மௌனமாக பேசிக்கொண்டன. இப்போது அந்த நாற்காலியை பார்க்கும்போது என் முகம் இன்னும் அமைதியானது. வலது கையை மெல்ல நீட்டினேன். மீண்டும் ஒரு முறை மலரின் விரல்களை பற்ற முயல்வது போல. ஒரு காற்று வந்து என் நரைத்த முடியை கோதிச் சென்றது. நான் இங்கேதான் இருக்கேன் என்று காற்று சொல்வது போல உணர்ந்தேன். அப்படியே சுவரில் தலை சாய்த்தேன். எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. நில ஒளியில் மலரின் நினைவுகளோடு அங்கேயே உறங்கி போனேன். ஆனால் அதிக நேரம் தூங்கவில்லை. திடீரென ஏதோ ஒரு பதற்றத்தில் விழிப்பு வந்தது. தொண்டை வறண்டது. மூச்சு திணறுவது போல இருந்தது. சுற்றிலும் பார்த்தேன். தண்ணீர் பாட்டில் இல்லை. மெல்ல மாடி படிக்கட்டுகளில் கீழே இறங்கினேன். வீட்டில் யாரும் எழுந்துவிடக்கூடாது என்று மெதுவாக நடந்தேன். அப்போது ஒரு மெல்லிய குரல் என் காதில் விழுந்தது. நான் அப்படியே நின்றேன். அந்த சத்தம் சுமித்தியின் அறையிலிருந்து வந்தது. இந்த நள்ளிரவு இவங்க இன்னும் தூங்கலையா என்று ஆச்சரியப்பட்டேன். நான் படிக்கட்டுகளில் இறங்க முயன்றபோது சுமித்தின் தெளிவான குரல் என் காதில் விழுந்து என் உடல் முழுவதையும் ஜடமாக மாற்றியது. நீ கவலைப்படாத சீமா, இனிமே யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க. நடக்க வேண்டியது நடந்துடுச்சு. இனிமே அப்பாவாலையும் எதுவும் பண்ண முடியாது. என் மூச்சே நின்று விட்டது. அந்த படிக்கட்டு மறைவில் நின்றபடி ஒவ்வொரு வார்த்தையையும் பிடிக்கும் முயற்சியில் இருந்தேன். ஆனால் அவர்கள் பேசிய அந்த உண்மை, சுமித் பேசிய அந்த அடுத்த வார்த்தை என் காதில் விழுந்தபோது ஒரு நிமிடம் என் இதயம் துடிக்கவே மறந்துவிட்டது. உடல் நடுங்கியது. கண்கள் அப்படியே உறைந்து போயின. கை கால்கள் மரத்து போயின. என் மலர், என் கைகளாலேயே நான் வழி அனுப்பி வைத்த என் மனைவி, அவள் தானாக உறங்கவில்லை, உறங்க வைக்கப்பட்டிருக்கிறாள். அதுவும் யாருடைய கையால்? மலர் எந்த மகனின் ஒரு சிறு புன்னகைக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நின்றாளோ அதே மகனின் கையால் அவள் கொல்லப்பட்டிருக்கிறாள். நான் அந்த படிக்கட்டு மறைவிலேயே சாய்ந்து நின்றேன். அறைக்குள் அவர்களின் அந்த விகாரமான சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. வெளியே ஒரு தந்தையின் ஆத்மா சுக்குநூறாக உடைந்து சிதறி கொண்டிருந்தது. சத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, வெறும் மரண அமைதி. எப்படியோ என்னை தேற்றிக்கொண்டு மெல்ல கீழே இறங்கினேன். ஒவ்வொரு அடியும் இமயமலையை தூக்கி நடப்பது போல பாரமாக இருந்தது. அறைக்குள் நுழைந்ததும் கதவை உள்பக்கமாக தாளிட்டேன். சுவரில் இருந்த மலரின் புகைப்படத்தை ஏறிட்டு பார்த்தேன். என் கண்கள் அவளிடம் ஏதோ ஒரு கேள்வியைத்தான் கேட்டன. மலர், ஏன் என்னால் அடையாளம் காண முடியாமல் போனது? அன்று காலை உனக்கு என்ன நடந்தது? உன்னை பெற்றெடுத்த மகனும் அவன் மனைவியும் உன்னை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள்? நான் மட்டும் ஏதோ ஜிலேபியின் இனிப்பில் மயங்கி கிடந்தேனே. இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரவில்லை, என் ஆத்மாவிலிருந்து கசிந்தன. அங்கேயே அமர்ந்து குலுங்கி குலுங்கி அழுதேன். மணி 4 ஆகியிருந்தது. இம்முறை வந்த கண்ணீர் வெறும் வலியால் வந்ததல்ல. அது ஒரு முடிவை நோக்கி பாய்ந்த கண்ணீர். கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன் மலர். ஒரு தந்தை கூட இந்த உலகத்தில் செய்ய துணியாத ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். இதை சொல்லிக்கொண்டே எழுந்து அலமாரிக்கு சென்றேன். இப்போது என் கண்களில் கண்ணீர் இல்லை, ஒரு நெருப்பும் வைராகியமும் தான் இருந்தது. இது வெறும் அருள் எடுத்த முடிவல்ல.
தன் மனைவியை சிதைத்தவர்களுக்கு நீதி கேட்கும் ஒரு கணவனின் முடிவு. அலமாரியில் இருந்த ஒரு பழைய ஃபைலை எடுத்தேன். அதில் சில முக்கியமான பத்திரங்கள் இருந்தன. அதை ஒரு பழைய துணிப்பையில் வைத்து இறுக கட்டினேன். இம்முறை என் கைகளில் இருந்த நடுக்கம் பயத்தினால் வந்ததல்ல, ஒரு தந்தையின் ஆத்மாவில் எழுந்த புயலின் அறிகுறி. வாசலை நோக்கி நடந்த நான் சற்றென்று நின்றேன். இல்லை, போவதற்கு முன்னால் இந்த ஒரு வேலையை செய்தே ஆக வேண்டும். மலருக்காக நான் எதை தடுத்து நிறுத்தினேனோ அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மௌனமாக திரும்பிச் சென்று ஒரு ரகசியத்தை சாட்சியாக்கினேன். மீண்டும் ஒரு முறை என் மனைவியின் புகைப்படத்தை பார்த்தேன். பிறகு கதவை திறந்து ஒரு நிழலைப் போல அந்த வீட்டை கடந்து வாசலுக்கு வந்தேன். கதவை திறந்து அந்த இருட்டு இரவில் தனியாக நடக்கத் தொடங்கினேன். அந்த பாதையில் இப்போது எனக்கு மகன் என்று யாரும் இல்லை. என் கையில் இருந்த அந்த பையில் ஒரு ஆவணம் இருந்தது. அது நான் செத்த பிறகு அல்ல, நான் உயிரோடு இருக்கும் போதே சில உறவுகளின் முகத்திரையை கிழிக்கப் போகும் ஆயுதம். மறுநாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி அறை முழுவதும் பரவியது. சீமா மெல்ல எழுந்து வழக்கம் போல என் அறையை எட்டி பார்த்தாள். அறையை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. அறை காலியாக இருந்தது. தலையணை நேராக வைக்கப்பட்டிருந்தது. போர்வை மடிக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக அந்த பையையும் காணவில்லை. அவள் இதழ்களில் ஒரு வஞ்சக சிரிப்பு வந்தது. ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைந்ததைப் போல உணர்ந்தாள். வேகமாக ஓடிச் சென்று சுமித்தின் போர்வையை இழுத்தாள். கேளுங்க, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள். சுமித் எரிச்சலோடு புரண்டு படுத்து கொண்டே, இப்போ என்னாச்சு காலையிலேயே? கொஞ்சம் தூங்க விடு சீமா, ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை என்றான். சீமா கண்களை உருட்டி சொன்னாள், முதல்ல என்னை ஒரு கில்லு, நான் கனவு எதுவும் காண்கிறேனான்னு பார்க்கணும். சுமித் கோபமாக, விஷயத்தை நேரடியாக சொல்லு, என் மண்டையை காய வைக்காதே என்றான். சீமா இப்போது பலமாக சிரித்தாள். நான் சொல்ல போறதை கேட்டா நீ சந்தோஷத்துல பைத்தியமே ஆயிடுவ. அந்த புண்ணியவான் உங்க அப்பா வீட்டை விட்டு ஓடிட்டாரு. சுமித் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். என்ன உளறுற? அவர் எப்படி போவார்? இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பார். இப்போ வந்துடுவார். சீமா உதட்டை கடித்து கொண்டு சொன்னாள், இல்லை, நான் அலமாரியை பார்த்தேன். அவரோட துணிமணிகள், அந்த பை எதுவுமே இல்லை. இந்த முறை அவர் நிரந்தரமாக போயிட்டார்னு நினைக்கிறேன். இனி அவர் திரும்பி பார்க்க மாட்டார். பிறகு துள்ளி குதித்து கொண்டே சொன்னாள், இனிமே நமக்கு நல்ல காலம்தான் சுமித். இனி இந்த வீடு நம்மளோடது. நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி, நீதான் ராஜா. சீமா சொன்னதை கேட்டு சுமித்தின் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. ஆனால் அவன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, ஒருவித மௌனம் இருந்தது. சீமா இப்போது வீடு முழுக்க சுற்றி சுற்றி வந்து சிரித்து கொண்டிருந்தாள். இப்போ பாரு, அந்த பழைய கட்டிலை தூக்கி போடணும், கிச்சன் டைல்ஸை மாற்றணும். வருஷக்கணக்காக இந்த வீட்டில் இருந்த அந்த பழைய நாற்றம் இப்போதான் ஒளிய போகுது. சீமா இப்போது அந்த வீட்டின் சாமான்களை பார்க்கவில்லை, சொத்துக்களை பார்த்து கொண்டிருந்தாள். சுமித் இன்னும் அமைதியாகவே நின்றான். தன் அப்பா இப்படி எதையும் சொல்லாமல் போவார் என்பதை அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அப்பாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அவன் விரல்கள் பதற்றத்தில் தலையணையை கசக்கின. அவன் மூளைக்குள் பயம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சீமாவுக்கு இப்போது எதை பற்றியும் கவலை இல்லை. அவள் குரல் வீடு முழுக்க எதிரொலித்தது. இனிமே நம்மை கேட்க ஆள் இல்லை, முறைக்க யாரும் இல்லை. இந்த வீடு நம்மளோடது. இனியெல்லாம் நம்ம இஷ்டப்படிதான் நடக்கும். மறுநாள் சீமா சமையலறையை விட்டு வெளியே வந்தபோது வாசலில் அழைப்பு மணி சத்தம் கேட்டது. கதவை திறந்தாள். அங்கே அவளுடைய அம்மா சுசீலா நின்றிருந்தாள். வியர்வையில் நனைந்த முகம், களைப்பு. ஆனாலும் சீமாவின் கண்களில் இருந்த ஜொலிப்பை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. அடடா, ஏதோ பெரிய சந்தோஷமான செய்தின்னு நினைக்கிறேன். முகம் அப்படியே மலர்ந்து போயிருக்கு. என்ன, உன் மாமியார் போன கையோட உன் மாமனாரும் சிவலோக பதவி அடைஞ்சிட்டாரா என்று நக்கலாக கேட்டாள் சுசீலா. சீமா கலகலவென்று சிரித்தாள். அம்மா, நீங்கள் வேற, எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் எங்கே இருக்கு? ஆனால் அந்த மனுஷன் இப்போ இந்த வீட்டை விட்டு ஓடிட்டாரு. இனி இந்த முழு வீடும் எனக்குத்தான். சுசீலாவின் கண்களில் ஒரு வஞ்சக மின்னல் தெரிந்தது. நிஜமாவே நீ ஜெயிச்சிட்டடி மகளே, இனி உன்னை தடுக்க யாரும் இல்லை. அப்போதும் சுமித்தும் அங்கே வந்தான். தன் மாமியாரை பார்த்ததும் ஒரு போலிச் சிரிப்புடன் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். நீங்கள் வந்தது ரொம்ப நல்லது. இனிமே நிஜமாகவே நமக்கு நல்ல காலம்தான் என்றான். சுமித், அம்மாவுக்கு கீழே இருக்கிற அறையிலேயே ஒரு நாற்காலியை போடுங்க, நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் என்றாள் சீமா. சுமித் தலையசைத்து விட்டு, சரி, நான் அப்படியே போய் சமோசா வாங்கிக்கிட்டு வர்றேன் என்றான். சீமா சிரித்து கொண்டே, அப்படியே அம்மாவுக்கு பிடித்த நல்ல இனிப்பும் வாங்கிக்கிட்டு வாங்க,
இன்னைக்கு நம்ம சந்தோஷமான நாள், கொண்டாட்டம் வேண்டாமா என்றாள். சுமித் சரி என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் சுமித் சமோசா, இனிப்பு மற்றும் மாமியாருக்கு பிடித்த இனிப்புடன் திரும்பினான். இப்போது மூவரும் என் அறையில் அமர்ந்திருந்தார்கள். ஏதோ ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்று வந்தது போல ஒரு நிம்மதி அவர்கள் முகத்தில் தெரிந்தது. சீமா தட்டுகளை அடுக்கினாள். சுமித் குடிக்க பானங்களை தயாரித்தான். அந்த அறையில் ஒரு குளிர்ந்த நிசப்தம் நிலவியது. அப்போது சுசீலா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சிரித்து கொண்டே சொன்னாள், நிஜமாவே உங்க 2 பேரையும் பாராட்டியே ஆகணும். எவ்வளவு நேர்த்தியா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. சுமித், நீ சீமா கூட சேர்ந்து உன் சொந்த தாயையே மேலே அனுப்பிட்டேன்னு என்னால் இன்னைக்கும் நம்பவே முடியல. அந்த அறையில் ஒரு கணம் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. பிறகு சீமா கலகலவென்று சிரித்தாள். சந்தேகம் எப்படி வரும் அம்மா? பிளானிங் உங்களோடது இல்லையா? ரிஹர்சல் பார்த்தது போலவே எல்லாம் பெர்ஃபெக்டாக நடந்து முடிஞ்சிச்சு. சுசீலா தந்திரமான சிரிப்புடன் சீமாவின் முதுகை தட்டி கொடுத்தாள். உனக்காக நான் எதை வேணுமானாலும் செய்வேன் மகளே, நீதான் என் பலம். சீமாவின் முகத்தில் கர்வமும் திமிரும் தாண்டவமாடியது. ஆனால் பிறகு கொஞ்சம் சீரியஸாக சொன்னாள், ஆனால் அம்மா, அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் நிஜமாவே பயந்துட்டோம். நான் அந்த இன்ஜெக்ஷனை மாமியாருக்கு போட போனப்போ திடீர்னு அவங்க கண்ணை திறந்துட்டாங்க. அவங்க அலற போனப்போ சுமித் டக்குன்னு அவங்க வாயை பொத்திட்டாரு. சுசீலா திடுக்கிட்டு, என்ன அப்புறம் என்னாச்சு என்று கேட்டாள். இம்முறை சுமித் பேசினான். அவன் குரலில் இன்னும் மெல்லிய நடுக்கம் இருந்தது. அத்தை, அந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்த பெரிய பயமே, எல்லாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வெளியே அந்த மனுஷனோட சத்தம் கேட்டுச்சு. அவர் வாக்கிங் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. அந்த பதற்றத்தில் அந்த இன்ஜெக்ஷன் பாட்டில் என் கையிலே இருந்து நழுவி கட்டிலுக்கு அடியில் விழுந்துடுச்சு. அதான் இத்தனை நாளாக எங்களை உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. சீமா சிரித்து கொண்டே அதை முடித்தாள். ஆனால் அந்த மனுஷன் வீட்டை விட்டு போனதும் தான் எங்களுக்கு நிம்மதியே வந்துச்சு. அப்புறம் அந்த பாட்டிலையும் நாங்கள் எடுத்துட்டோம். சுசீலா கைத்தட்டி சிரித்தாள். சரி, எல்லாம் நன்மைக்கு, முடிவும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு என்று அவள் சொல்ல, அந்த மூவரின் விகாரமான சிரிப்பு சத்தம் அந்த அறை முழுக்க எதிரொலித்தது. அந்த அறையின் சுவர்களில் அவர்களின் விகாரமான சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. இரக்கமற்ற ஆன்மாவையே உறைய வைக்கின்ற அந்த சிரிப்பு. அதுதான் இறுதியான வெற்றியா, அல்லது அந்த சிரிப்பை ஒரு பெருங்காற்றாக மாற்றப்போகும் ஒரு நிழல் மெல்ல திரும்பி வந்து கொண்டிருக்கிறதா? சுமித்தும் சீமாவும் எதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்களோ அதை நான் ஏற்கனவே செய்து முடித்திருந்தேன். எந்த வீட்டை அவர்கள் கொள்ளையடிக்க துடித்தார்களோ, எந்த தாயை கொன்று புதைத்தார்களோ, எந்த தந்தையை வெறும் சுமையாக நினைத்தார்களோ, அந்த தந்தை இப்போது அதே சுமையின் சாம்பலிலிருந்து ஒரு மௌன புயலை எழுப்பியிருந்தேன். எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்பார்கள். ஆனால் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. என் பையில் இருந்தது வெறும் காகிதங்கள் மட்டுமல்ல, என் ஆன்மாவின் அக்னி. நான் இப்போது வெறும் துயரப்படும் கணவனோ உடைந்து போன தந்தையோ அல்ல, நீதியின் கதையை எழுத புறப்பட்டவன். இந்த கதையில் யாரும் அலறப்போவதில்லை, யாரும் விரல் நீட்டப் போவதில்லை. ஒரு நாள் உண்மை தானாக வெளிவரும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. சட்டம் சார்ந்த புத்தகங்கள், பழைய கோப்புகளின் வாசனை நிறைந்த அந்த வக்கீல் அலுவலகத்தில் நான் அமர்ந்திருந்தேன். என் அருகில் என் உண்மையான நண்பன் ரத்தினம் கவலையோடு அமர்ந்திருந்தான். எங்களுக்கு முன்னால் அனுபவம் வாய்ந்த வக்கீல் அகர்வால் அமர்ந்திருந்தார். அவர் அந்த பத்திரங்களை ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்தார். அருளையா, நீங்கள் முழு சம்மதத்தோடு தான் இந்த முடிவை எடுக்கிறீங்களா? உங்களோட மொத்த சொத்தையும் இந்த வீட்டையும் முதியோர் நலனுக்காக பாடுபடும் இந்த தொண்டு நிறுவனத்திற்கு எழுதி வைக்க போறீங்களா? இதுக்கப்புறம் உங்கள் மகன் சுமித்துக்கோ மருமகள் சீமாவுக்கோ இந்த வீட்டின் மேலே எந்த உரிமையும் இருக்காது என்றார் வக்கீல். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். ஆமாம் வக்கீல் ஐயா, என் உலகத்தில் என் மலர் இப்போது இல்லை. என் மகன், அவன் என் மலரை என்னிடமிருந்து பறித்த அன்றே எனக்கும் செத்து விட்டான். ரத்தினத்தின் கண்கள் கலங்கின. என் குரலில் இருந்த அந்த வேதனையை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். இந்த வீடு இனி என் பிள்ளைகளைப் போல அனாதையாக்கப்படும் முதியவர்களுக்கு சொந்தமாகட்டும். என்னைப் போல அவர்கள் யாரும் தனியாக அழக்கூடாது, தனியாக சாகக்கூடாது என்றேன். வக்கீல் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். ஒரு தந்தையின் துயரத்திற்கு முன்னால் சட்டமும் மண்டையிட்ட தருணம் அது. பிறகு ஒரு தடிமனான கோப்பை என் முன்னால் வைத்தார். நீங்கள் சொன்னபடியே எல்லா பத்திரங்களையும் தயார் செய்து விட்டேன். இதோ இதில் ஒரு கையெழுத்து போடுங்கள். இதற்கு பிறகு உங்கள் வீடு, வங்கி கணக்கு, சொத்து என எதன் மீதும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்காது. அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. என் சட்டை பையில் இருந்த மலரின் புகைப்படத்தை எடுத்தேன். அதை உள்ளங்கையில் வைத்து அழுத்தி கொண்டு ஒரு பாரமான கல்லை தூக்குவது போல அந்த பேனாவை எடுத்தேன். நடுக்கத்தோடு ஆனால் உறுதியான வைராக்கியத்தோடு கையெழுத்திட்டேன். அந்த ஒவ்வொரு எழுத்தும் மலருக்கான நீதி, எனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கான பதில் மற்றும் உடைந்த நம்பிக்கையின் விலை. கையெழுத்திட்டதும் வக்கீல் சொன்னார்,
இனி இந்த வீடும் கௌரவமும் யாருக்கு தகுதியோ அவர்களுக்கு சேரும். ரத்தினத்தின் கண்களில் பெருமை தெரிந்தது. தன் நண்பன் இன்னும் உடையவில்லை. ஒரு புதிய போருக்காக எழுந்து நிற்பான் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. அந்த பையை எடுத்துக்கொண்டு ரத்தினத்தோடு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தேன். வாசலுக்கு வந்ததும் என் பழைய மொபைல் போனை எடுத்தேன். ஒரு பெரிய போர்க்களத்தின் கடைசி எச்சரிக்கை மணியை ஒலிக்கப் போவது போல ஒரு பெருமூச்சு விட்டேன். இப்போது என் கைகளில் நடுக்கமில்லை. மகனின் வெறுப்பை சுமந்தபோதுதான் நடுக்கம் இருந்தது. இப்போது இருப்பது வெறும் நெருப்பு மட்டும்தான். வாரத்தினம் தன் தாயின் கர்ப்பப்பையையே கரைபடுத்திய அந்த பாவிக்கு ஒரு பாடம் புகட்டும் நேரம் வந்துவிட்டது என்றேன். ரத்தினம் மௌனமாக தலையசைத்தான். நான் அந்த பழைய எண்ணிற்கு டயல் செய்தேன். அது இன்ஸ்பெக்டர் அனிலின் எண். மறுமுனையில் அழைப்பு எடுக்கப்பட்டது. ஒரு கனமான குரல் கேட்டது. சொல்லுங்கள் அருளையா. ஆமாம் அனில் சார், எல்லா ஆதாரங்களும் என்னிடம் தயாராக உள்ளது. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னிடம் சாட்சி இருக்கு என்று உறுதியான குரலில் சொன்னேன். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் அனில் பேசினார். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் அருளையா. போலீஸ் சரியான நேரத்திற்கு அங்கே வந்துவிடும். இனி அந்த 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு துயரத்திற்கும் சட்டம் பதில் சொல்லும். நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க. மற்றதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நான் போனை வைத்ததும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு வானத்தை பார்த்தேன். மலர், எப்போ பாரு, உன் கொலையாளிகள் இனி நிம்மதியாக வாழ முடியாது என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன். என் முகத்தில் இப்போது கண்ணீர் இல்லை, ஒரு பெரிய புன்னகையும் இல்லை. ஆனால் ஒரு சூறாவளியை சுமந்த மௌனம் மட்டும் இருந்தது. வீட்டிற்குள் அதே கொண்டாட்ட மனநிலை. ஆனால் அது பாசத்தினால் வந்த கொண்டாட்டம் அல்ல, பேராசையினால் வந்த விகாரமான ஆட்டம். சீமா என் மனைவி மலரின் அலமாரியில் முன்னால் அமர்ந்து ஒவ்வொரு நகையாக எடுத்து தன்மேல் போட்டு பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு சிறுமி விளையாட்டு சாமான்களை பார்ப்பது போல அவளுக்கு அத்தனை குதூகலம். அம்மா, இந்த வைர மோதிரத்தை பாருங்களேன் என்று மின்னும் அந்த மோதிரத்தை காட்டினாள் சீமா. உங்கள் கைக்கு இது ரொம்ப எடுப்பாக இருக்கும். அவள் அம்மா சுசீலா பக்கத்தில் வந்து அமர்ந்து அந்த மோதிரத்தை தன் விரலில் மாட்டிக்கொண்டு சொன்னாள். நிஜமாவே இது ரொம்ப அழகாக இருக்குடி. அந்த கிழவி இப்போ உயிரோடவே இல்லை என்றதும் அவள் மருமகளோட அம்மா இதை வைத்து கொள்வதில் என்ன தப்பு? அந்த அறையில் மூவரின் அசூரச் சிரிப்பு எதிரொலித்தது. அங்கே மனிதநேயமோ உறவுகளின் கண்ணியமோ துளி கூட இல்லை. சீமா இப்போது ஒரு அட்டிகையை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு கண்ணாடியை பார்த்தாள். அம்மா, இப்போ பாருங்க, நிஜமாவே நான் இந்த வீட்டு மகாராணி மாதிரி இருக்கேன்ல. சுசீலா நக்கலாக சொன்னாள். மகாராணி மட்டும் இல்லடி, சக்கரவர்த்தி. உன் சுமித்தும் ஒரு ராஜா மாதிரி தான் இருக்கான். மூவரும் மீண்டும் ஒரு முறை உறக்கச் சிரித்தார்கள். இனி இந்த வீட்டில் உங்கள் 2 பேரோட அதிகாரம்தான் என்று சுசீலா சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த சிரிப்பு சத்தம் சற்றென்று நின்றது. வாசலில் ஒரு நிழல் நின்றது. அது வேறு யாரும் அல்ல, நான் தான். என் முகத்தில் சோர்வு இல்லை, மாறாக ஒரு பாறையை போன்ற உறுதி இருந்தது. என் கண்கள் அந்த அறையில் இருந்த அநாகரிகத்தை ஊடுருவி பார்த்தன. சீமாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. சுமித்தின் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் ஓடியது. அப்பா என்று சுமித் தழுதழுத்த குரலில் கூப்பிட்டான். எங்கே போயிட்டீங்க? உங்களை தேடி நான் எவ்வளவு அலைஞ்சேன் தெரியுமா? நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கர்ஜித்தேன். நிறுத்து, இனி ஒரு வார்த்தை கூட பேசாதே. உன்னோட இந்த நடிப்புக்கும் பொய்யான வேஷத்திற்கும் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சு. என் குரலில் இருந்த அந்த ஆக்ரோஷம் சுசீலாவின் சிரிப்பை ஒரு நொடியில் காணாமல் போகச் செய்தது. மிருகங்கள் கூட சிரிக்கும்னு நான் இன்னைக்குத்தான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் இங்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இனி இது நடக்காது என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றேன். மேஜை மீது சிதறி கிடந்த நகைகளை பார்த்தேன். இதையெல்லாம் என் மலரோட நகைகள். இதை தொட உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? இப்போவே எல்லோரும் ஜெயிலுக்கு போக தயாராக இருங்க என்றேன். இதை கேட்டதும் சுமித் ஆத்திரத்தில் கத்தினான். உங்கள் பைத்தியக்காரத்தனத்தை உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த வீட்டில் எனக்கும் சீமாவுக்கும் தான் முழு உரிமை இருக்கு என்று சொல்லி என் கையை பிடித்து தள்ள வந்தான். சீமாவும் இடையில் புகுந்து, பெரிய இவர் எங்களை ஜெயிலில் போட வந்துட்டாரு என்று ஏளனம் செய்தாள். ஆனால் நான் சுமித்தின் கையை உதறிவிட்டு அவன் கன்னத்தில் ஒரு பலமான அறை விட்டேன். ஜாக்கிரதை, உன் அழுக்கு கையால் என்னை தொட்டேனா உன் கையை உடைச்சிடுவேன் என்றேன். என் கண்களில் இப்போது நெருப்புதான் இருந்தது. அப்போது வீட்டிற்கு வெளியே சைரன் சத்தம் கேட்டது. போலீஸ் வந்து விட்டது. நான் 2 அடி முன்னால் வைத்தேன். என் குரலில் இருந்த அந்த அதிர்வு கல்லை கூட கிழிக்கும் வலிமையோடு இருந்தது. இந்த வீட்டின் உரிமையை பற்றி பேசுறிய சுமித், இப்போ கேளு. இந்த வீட்டின் மேலே இனி உங்கள் 2 பேருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அந்த அறையில் மரண அமைதி நிலவியது. என் மகன் சுமித் மற்றும் மருமகள் சீமாவின் முகத்தை பார்த்து கர்ஜித்தேன். இந்த வீட்டின் மேலே இனி உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
என் வாழ்நாள் முழுக்க நான் சம்பாதிச்ச காசு, என் உழைப்பு, என் மலரோட நினைவுகள் நிறைந்த இந்த வீட்டை இனி எந்த மகனும் தன் பெத்தவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முதியோர் அறக்கட்டளைக்கு எழுதி வச்சிட்டேன். அப்புறம் இன்னொன்று, என் மலரோட மரணத்தை இயற்கையான சாவுன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் மூடி மறைச்சிங்களே, இப்போ அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் 3 பேரும் சிரித்து பேசி செஞ்ச அந்த சதி திட்டம் இதோ இந்த கேமராவில் பதிவாகி இருக்கு என்று சொல்லி என் சட்டைப்பையில் இருந்த ஒரு சிறிய ரகசிய கேமராவை வெளியில் எடுத்தேன். அதை மாட்ட வேண்டாம் என்று மலர் தான் தடுத்தாள். ஆனால் இன்னைக்கு இதுதான் உங்கள் 3 பேரோட உண்மையான முகத்தை உலகுக்கு காட்டப்போகுது. நான் சொல்லி முடித்ததும் வாசலில் இன்ஸ்பெக்டர் அனில் தன் டீமுடன் உள்ளே வந்தார். இனி நீதி பேசும், நீங்கள் அமைதியாக வேடிக்கை பாருங்க என்று அவர் சொன்னதும் 2 கான்ஸ்டபிள்கள் உள்ளே வந்தார்கள். ஒருவரிடம் அந்த வீடியோ ஆதாரம் இருந்தது, இன்னொருவரிடம் கைது செய்வதற்கான வாரண்ட் இருந்தது. சீமா மற்றும் சுசீலாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. சில நிமிடங்களுக்கு முன்னால் ரணகலமாக சிரித்து கொண்டிருந்த சுசீலாவின் முகம் இப்போது ஒரு வெள்ளை துணியைப் போல வெளுத்து போயிருந்தது. இன்ஸ்பெக்டர், இது என்ன விளையாட்டு என்று சுமித் நடுக்கத்துடன் கேட்டான். இன்ஸ்பெக்டர் அனில் அவனை முறைத்து விட்டு சொன்னார், விளையாட்டு நீங்கள் செஞ்சதுப்பா. ஒரு தாயோட மூச்சை 3 பேரும் சேர்ந்து பறிச்சிருக்கீங்களே, இதுதான் விளையாட்டு. இப்போ நடக்கிறது நீதி. நகைகள் நிறைந்த கைகளை சீமா நடுக்கத்துடன் மறைக்க முயன்றாள். அவள் முகம் இப்போது பயத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் நடுங்கியது. சுசீலா ஏதோ பேச முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே சிக்கி கொண்டன. அவள் பின்வாங்கிய போதே கான்ஸ்டபிள் ஒருவர் அவளுக்கு விலங்கு மாட்டினார். இந்திய தண்டனை சட்டம் கீழ் உங்களை கைது செய்கிறோம். கொலை, சதி திட்டம் மற்றும் ஆதாரங்களை அளித்தல் ஆகிய குற்றங்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். சீமா அப்படியே தரையில் சரிந்து விழுந்தாள். அவளுடைய அந்த விகாரமான சிரிப்பு இப்போது அலறலாக மாறியது. இல்லை, இது பொய், நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்று கத்தினாள். சுமித் தலைகுனிந்தபடி தரையில் அமர்ந்து விட்டான். அவனிடம் இப்போது அந்த திமிரும் இல்லை, தன் தந்தையை ஏறிட்டு பார்க்கும் துணிச்சலும் இல்லை. தப்பிக்க வழியே இல்லை என்று அவனுக்கும் புரிந்துவிட்டது. பேராசை கண்ணை மறைக்கும் போது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கீழே இறங்குவான் என்பதற்கு இந்த 3வருமே சாட்சி. போலீஸ் அவர்களை அழைத்து சென்றது. நான் சிறிது நேரம் மலர வழக்கமாக அமரும் அதே இடத்தில் நின்றேன். மெல்ல என் பாக்கெட்டில் இருந்து அவளுடைய புகைப்படத்தை எடுத்து பார்த்தேன். பார்த்தியா மலர், உன் அருள் தோற்றுப்போகவில்லை. உனக்காக, உன் பெயருக்காக அந்த கௌரவத்தை மீட்டுவிட்டு வந்துவிட்டேன். இந்த 4 சுவர்களை விட அந்த கௌரவம்தான் மிக பெரியது. ஜன்னல் வழியாக வந்த அந்த சூரிய ஒளி இப்போது வெற்றியின் வெளிச்சமாக தெரிந்தது. என் மலருக்கு நீதி கிடைத்துவிட்டது என்ற நிம்மதியுடன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். இந்த கதையின் இறுதியில் நாம் ஒருவருக்கொருவர் இதயத்தை ஒரு கேள்வி குத்துகிறது. பெற்ற பிள்ளைகள் இவ்வளவு சீக்கிரம் மாறிவிடுவார்களா? பெற்றோர்கள் என்பவர்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்து தன் பிள்ளைகளுக்கு நிழல் தரும் மரங்களை போன்றவர்கள். ஆனால் அதே பிள்ளைகள் அவர்களின் முதுமையில் இருளாக மாறும்போது அங்கே மனிதம் மட்டும் சாவதில்லை, மனித நேயமே செத்துப்போகிறது. உங்களுக்கு நடைபழக கற்றுத்தந்த அதே கைகள் இன்று நடுக்கத்துடன் உணவு சமைக்கின்றன என்றால் அது வெறும் சோர்வு அல்ல, அது அந்த உறவின் கடைசி மூச்சு. இந்த கதை அருள் என்கிற ஒரு தந்தையினுடையது மட்டுமல்ல. இன்று நம் வீடுகளில் பிள்ளைகளின் அலட்சியத்தால் மௌனமாக அழுது கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பெற்றோர்களின் நிஜம். உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை வெறும் ஜடமாக இருக்க விடாதீர்கள். அவர்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர வையுங்கள். அவர்கள் மறைந்த பிறகு அந்த வீட்டில் எதிரொலிக்கும் அந்த மௌனம் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் போன பிறகு வருந்துவதை விட இன்று அவர்களை ஒரு முறை அன்போடு கட்டி அணைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பெற்றோரின் துணை என்பது வெறும் கடமையல்ல, அது ஒரு வரம்.